ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் வந்து எப்படி அப்ளை பண்றதுங்கிறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த எக்ஸாமோட அப்ளிகேஷன் வந்து இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 23/1/2025 ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி 22ஓட இதோட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த எக்ஸாம் நீங்க அப்ளை பண்றதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஐடிஐ படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கணும். சோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்பியோட வெப்சைட்டுக்குள்ள வரணும். rrbapply.government.in இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. ஓகே. சோ வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க அப்ளைன்னு இருக்கும். இந்த இடத்துல ரெண்டு இது இருக்கும். ஒன்னு ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட், இன்னொன்னு கிரியேட் அன் அக்கௌண்ட். ஓகே. சோ இந்த இதுல எதை கிளிக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்ங்கிறத யாரு கிளிக் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த ரயில்வே எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, ஏஎல்பி, என்டிபிசி, டெக்னீஷியன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம் ரயில்வேல நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிருப்பீங்க. சோ அந்த மாதிரி அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. ஓகே. சோ இதை கிளிக் பண்ணி நீங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். இல்ல மேம், இப்பதான் நான் ரயில்வே எக்ஸாமுக்கு புதுசா அப்ளை பண்ண போறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுங்கன்னா, கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, சோ ஃபர்ஸ்ட் நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இந்த கிரியேட் அன் அக்கௌண்ட்டை நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி வரும். Candidates who have already created an account for any Zen issued by RRB in 2024 are not required to register again. They should log in using the same username and password. ஏற்கனவே நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா திருப்பி அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆல்ரெடி கிரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான மெசேஜ் தான் இது. ஓகேவா? சோ இப்போ உங்ககிட்ட அக்கௌண்டே இல்ல, அதனாலதான் நீங்க என்ன பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறீங்க. அதனால இந்த மெசேஜ ஓகே கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட நேஷனாலிட்டி நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே. சோ இதுல இந்தியா வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணணும். அதுலயே தெளிவா சொல்லியிருக்காங்க, as recorded in matriculation 10th class certificate or mark list. உங்களோட 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ, இல்லைன்னா 10th சர்டிபிகேட்ல எப்படி இருக்கோ, நான் காலேஜ் படிச்சிருக்கேன் மேம், என் கையில 10th சர்டிபிகேட் கிடையாது அப்படின்னு சொல்லாதீங்க. ஜஸ்ட் 10th மட்டும் படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட 10th சர்டிபிகேட் இருக்கும். ஓகே. சோ காலேஜ் எல்லாம் முடிச்சவங்க கிட்ட 10th மார்க் ஷீட் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்க மார்க் ஷீட்ல நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ உங்களோட நேம் 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க என்டர் பண்ணுங்க. ஓகே. சோ என்னோட நேம் பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி எஸ் இருக்கும். அதனால நான் அந்த மாதிரி என்டர் பண்ணிருக்கேன். திருப்பி உங்களோட நேம இங்க என்ன பண்ணுங்க, ரீடைப் பண்ணுங்க. ஓகே. சோ ரீடைப் பண்ணிட்டேன். அடுத்து ஹேவ் யூ சேஞ்ச் யுவர் நேம்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி உங்க நேம் எப்பமாவது சேஞ்ச் பண்ணிருக்கீங்களான்னு கேட்கும். அப்படி சேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன நேம் சேஞ்ச் பண்ணிருக்கீங்களோ அதை இங்க என்டர் பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்போ முத்துலட்சுமி இருக்கிற அப்படின்னு இருக்கிற நேம நான் லக்ஷ்மின்னு சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஓகேவா? அப்படி சேஞ்ச் பண்ணிருந்தா நியூ சேஞ்ச் நேம் இருக்க இடத்துல நான் லக்ஷ்மின்னு கொடுத்திருப்பேன். ஓகேவா? சோ ரீடைப் நியூ சேஞ்ச் நேம் இருக்க இடத்துலயும் நான் என்ன பண்ணிருவேன், லக்ஷ்மி அப்படின்னு என்டர் பண்ணிருவேன். நான் இது வரைக்கும் என் நேம சேஞ்ச் பண்ணதே கிடையாது. அதனால நான் எதை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ தான் சூஸ் பண்ணுவேன். அப்படி சேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா எஸ், சேஞ்ச் பண்ணலன்னா நோ சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்க என்டர் பண்ணணும். உங்களோட 10th மார்க் ஷீட்ல எப்படி டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே மாதிரி நீங்க வந்து என்டர் பண்ணுங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணியாச்சு. அடுத்து ஜெண்டர் சூஸ் பண்ணுங்க. ஜெண்டர் வந்து பாத்தீங்கன்னா மேல்னா மேல்னு சூஸ் பண்ணுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல்னு சூஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ திருப்பி இதுலயும் அகைன் ரீசெலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அகைன் என்னோட ஜெண்டரை நான் என்ன பண்றேன், ஃபீமேல்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபாதர்ஸ் நேம் இருக்க இடத்துல அப்பாவோட நேமை டைப் பண்ணுங்க. ரீடைப் ஃபாதர்ஸ் நேம் இருக்க இடத்துல அகைன் அப்பாவோட நேமை டைப் பண்ணுங்க. மதர்ஸ் நேம் இருக்க இடத்துல அம்மாவோட நேமை டைப் பண்ணுங்க. ரீடைப் மதர்ஸ் நேம் இருக்க இடத்துல அம்மாவோட நேமை வந்து அகைன் டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க மெயில் ஐடி வந்து என்டர் பண்ணணும். உங்களோட மெயில் ஐடி வந்து நீங்க இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இங்க ஜென்ரேட் இமெயில் ஓடிபின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஓகே. சோ இங்க ஓடிபி ஹாஸ் பீன் சென்ட் டு யுவர் இமெயில் அட்ரஸ்ன்னு வரும். இந்த இடத்துல ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோட நம்பர் வந்து இது பண்ணணும். ஓகேவா? சோ ஆதார் கார்டோட நம்பர் என்டர் பண்ணீங்கன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆதார் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓகேவா? சோ அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் ஃபைனலா என்ன பண்ணுங்க, ஆதார் வந்து வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? சோ ஆதாரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு
இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து இருக்கும், ஒரு டிக்ளரேஷன் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஐ ஹியர் பை ஆத்தரைஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து என்னோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அந்த கேஒய்சி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டிக்ளரேஷனை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அடுத்து நீங்க பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த பாஸ்வேர்டு கிரியேட் பண்ற இடத்துல அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், நம்பர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். அததான் இங்க சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர். உதாரணத்துக்கு நான் ஒரு பாஸ்வேர்டு சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்மி அட் 123 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எல் வந்து கேபிட்டலா கொடுப்பேன். ஓகேவா? லக்ஷ்மியில எல் வந்து கேபிட்டலா கொடுப்பேன். ஸோ எல் கேபிட்டல், KSHMI அது எல்லாமே ஸ்மால் லெட்டரா இருக்கும். அட்டுங்கிறது ஸ்பெஷல் கேரக்டர். அதுல அட்டு கூட கொடுக்கலாம், இல்லைன்னா ஹேஷ் கூட கொடுக்கலாம், இல்ல டாலர், ஆம்பரசன் இந்த மாதிரி எந்த ஸ்பெஷல் கேரக்டர்னாலும் நீங்க வந்து கொடுக்கலாம். ஓகேவா? சோ அந்த ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்துட்டு நம்பருக்கு 1 2 3 4 5 6 7 எந்த நம்பர்னாலும் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல திருப்பி ரீடைப் பண்ணுங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்க இடத்துல என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அதையே திருப்பி என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கேப்சா இருக்கும், இங்க ஐ எம் நாட் ஏ ரோபோட் இருக்கும். ஓகேவா? சோ இதை கிளிக் பண்ணிட்டு ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? சோ உங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிரும். ஓகேவா? சோ நீங்க கொடுத்திருக்க டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா அப்படிங்கறத ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிருங்க. ஏன்னா ஒரு டைம் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து எடிட் பண்ண முடியாது. இதுல கொடுத்திருக்க டீடைல்ஸ் எதையுமே எடிட் பண்ண முடியாது. நேம்ல ஏதாவது ஒரு லெட்டர் மாத்தி கொடுத்துட்டீங்கனாலும் எடிட் பண்ண முடியாது. இங்க என்ன டீடைல்ஸ் கொடுத்திருக்கீங்களோ அதுதான் அப்படியே என்ன பண்ணிட்டு வரும்னா அப்ளிகேஷனுக்கு ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வரும். அதனால இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது டீடைல்ஸ் எல்லாமே ரொம்ப நிதானமா என்டர் பண்ணுங்க. பிரவுசிங் சென்டர் போய் அப்ளை பண்றீங்கனாலும் அந்த அப்ளை பண்றவங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு அவங்க கரெக்டா எல்லாம் என்டர் பண்றாங்களா அப்படிங்கறத பாருங்க. ஓகேவா? சோ முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெட் ஸ்பீடா இருக்கிற இடத்துல வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா வீட்ல வந்து மொபைல் டேட்டா வச்சு பண்ணும்போது நெட் ஸ்லோவா இருக்கும். நாம டைப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் கரெக்டா டைப் பண்ணுவோம். திருப்பி நெட் ஸ்லோவா இருக்குன்னு ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். அந்த இடத்துல ஏதாவது மிஸ்டேக் ஆகிரும். இது எல்லாமே போன தடவை அப்ளை பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மிஸ்டேக்ஸ். சோ நேம்ல பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஹைச் வரும், சில பேருக்கு ஏ போட வேண்டிய இடத்துல ஈ போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தப்பா யாரும் டைப் பண்ணிடக்கூடாது உங்களோட நேம. ஓகேவா? சோ அந்த மாதிரி எதுவும் தப்பா இல்லாத அளவுக்கு கரெக்டா பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிருங்க. ஓகேவா? சோ இப்போ அக்கௌண்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா கிரியேட் பண்ணியாச்சு. சோ இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ லாகின் பண்ணிட்டு நாம வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். ஓகே? சோ இப்போ நாம வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா rrbapply.government.in வெப்சைட்டுக்குள்ள அகைன் வந்துருங்க. இங்க அப்ளை இருக்கு இல்லையா? இப்போ இந்த அப்ளைக்குள்ள ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போகணும். ஓகே? சோ இந்த ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட வந்து கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடி, இந்த இடத்துல பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுங்க. ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சிருக்க ஸ்டூடெண்ட் வந்து நீங்க வந்து என்ன பண்ண வேண்டாம், அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண வேண்டாம். சப்போஸ் நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களோட பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா எப்படி அதை ரெக்கவர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஃபர்கெட் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணுங்க. இந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரும் இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ப்ரொசீடுன்னு ஒரு பட்டன் இருக்கும். இதையும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு ரீசெட் பண்றதுக்கான லிங்க் வந்து உங்களோட மெயிலுக்கு சென்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஓகேவா? சோ அதுல உங்களோட மெயில ஓபன் பண்ணீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ அதை என்டர் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா லாகின் பண்ணிக்கலாம். அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இது யாருக்குன்னா பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகேவா? சோ இப்போ பாஸ்வேர்டு எல்லாமே ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் டைரக்டாவே ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்டுக்குள்ள வந்துருங்க. இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடி, இந்த இடத்துல உங்களோட பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுங்க. சோ பாஸ்வேர்டு எல்லாம் என்டர் பண்ணிட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் கிளிக் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். இங்க அப்ளிகேஷன் ஹிஸ்டரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாமுக்குலாம் அப்ளை பண்ணிருக்கீங்க ரயில்வேல அப்படின்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்டரிக்குள்ள இருக்கும். நீங்க எந்த எக்ஸாமுக்குமே இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டுன்னு காட்டும். ஓகேவா? சோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஜஸ்ட் இதுல வந்து ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. எத்தனை எக்ஸாம்ல வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம் வந்து எத்தனை லாங்குவேஜ்ல எழுதலாம், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாவே என்ன பண்ணணும், என்ன ஆகும், சப்மிட் ஆகும். லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்திருக்காங்க.
சோ இதை ரீட் பண்ணிட்டு இங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும் இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டைரக்டாவே இங்க வந்துருங்க. ஓகேவா, சோ ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ள வந்துருங்க. ஓகேவா, சோ இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது Zen number 8/2024 வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 ஆஃப் 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ் இருக்கும். இப்போ நீங்க அப்ளை பண்ண வந்திருக்க குரூப் டிங்கிறது இதான். ஓகேவா, சோ இந்த லெவல் 1 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ் தான் என்னன்னா குரூப் டி. ஓகேவா, சோ இதுக்குள்ள போய் தான் நீங்க வந்து என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ்க்கான இது. ஓகேவா, சோ இந்த ரெண்டு லிங்க் இருக்கும், ரெண்டு இது இருக்கும். ரெண்டு இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல தான் குரூப் டி கானதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும். ஓகே, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. Zen number 8/2024 தான் என்னது, குரூப் டி கானது. ஓகே, இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் ஆர்ஆர்பி ஃபார் விச் யூ விஷ் டு அப்ளை. எந்த ஆர்ஆர்பி எந்த ஜோன்ல அப்ளை பண்ண போறீங்க. சோ சென்னைனா சென்னை நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. ஐ எம் நாட் கரண்ட்லி டிபர்ட் பை எனி ஆர்ஆர்பி ஆர் ஆர்ஆர்சி. ஓகேவா, கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி வரும். என்ன வரும்னா, திஸ் டேட்டா இஸ் fetched from your previous saved data, check all the details to proceed further. இதுக்கு முன்னாடி நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதுல டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிருப்பீங்க. நேஷனாலிட்டி, உங்க நேம், அப்பா நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே என்டர் பண்ணிருப்பீங்க இல்லையா. அந்த டேட்டாவை நீங்க திருப்பி இங்க டைப் பண்ண வேண்டாம். அங்க இருந்தே டேட்டாஸ் எல்லாத்தையும் அது ஃபெச் பண்ணி கொண்டு வந்துரும். பட் அந்த டேட்டாஸை நீங்க எடிட் பண்ணவும் முடியாது. அதனாலதான் நான் என்ன சொன்னேன்னா, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா, சோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களோட நேஷனாலிட்டி, நேமு, சோ அதுக்கப்புறம் நீங்க கொடுத்த மொபைல் நம்பரு, எல்லா டீடைல்ஸுமே இதுல இருக்கும். ஓகே, சோ அடுத்து இந்த இடத்துல உங்களோட ஸ்டேட்டஸ். ஓகேவா, சோ நீங்க சிங்கிளா மேரிடா அப்படிங்கறத இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலீஜியன், உங்களோட ரிலீஜியன் இந்த இடத்துல, அதுக்கப்புறம் மதர் டங் என்னவோ அதை இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன லாங்குவேஜ்ல நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க அதையும் நீங்க இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க தமிழ்ல எழுதுறீங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ்ல எழுதுறீங்க அப்படின்னா இங்கிலீஷ். ஓகேவா, சோ நீங்க தமிழ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரை தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க வந்து வியூ பண்ணி பாத்துக்கலாம். இங்கிலீஷ் சூஸ் பண்றீங்க அப்படின்னா எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு இங்கிலீஷ்ல மட்டும்தான் ஷோ ஆகும். சப்போஸ் மலையாளம் சூஸ் பண்றீங்கன்னா எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பரை மலையாளம் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க வந்து வியூ பண்ணி பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஐடென்டிபிகேஷன் எழுதணும். ஓகேவா, சோ ஏதாவது ஒரு அடையாளம். இப்போ என்னோட கண்ணோட இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மச்சம் இருக்கும். ஓகே, சோ அது வந்து அடையாளமா நான் எழுதியிருப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும், ஏதாவது ஒரு தழும்பு அந்த மாதிரி அடையாளம் இருக்கும் இல்லையா. அந்த ஐடென்டிபிகேஷன் ரெண்டையும் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சோ கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட கம்யூனிட்டி வந்து நீங்க சூஸ் பண்ணணும். யூஆரா, ஓபிசியா, எஸ்சி எஸ்டியா அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல நீங்க வந்து சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட அட்ரஸ் வந்து நீங்க என்டர் பண்ணணும். ஓகேவா, பிரசன்ட் அட்ரஸ் என்ன, பெர்மனன்ட் அட்ரஸ் என்னங்கிறத நீங்க சூஸ் பண்ணணும். உங்களோட பிரசன்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேமா இருக்கு அப்படின்னு சோ இந்த இடத்துல டிக் இஃப் பெர்மனன்ட் அட்ரஸ் இஸ் சேம் அஸ் பிரசன்ட் அட்ரஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு இதுலயுமே பாத்தீங்கன்னா சேம் அட்ரஸ் வந்து வந்துரும். ஓகேவா, சோ நீங்க என்டர் பண்ண டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா இங்க சேவ் கொடுத்துருங்க. ஓகேவா, சேவ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பர்சனல் டீடைல் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, சோ இதுக்கு முன்னாடியே நீங்க ரயில்வே எக்ஸாம் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த டேட்டாவை அப்படியே ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு பேஜுக்கும். திஸ் டேட்டா இஸ் ஃபெச்டு ஃப்ரம் யுவர் ப்ரீவியஸ் சேவ்டு டேட்டான்னு இருக்கும். ஓகேவா, சோ அதை க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு சப்போஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க என்டர் பண்ணல அப்படின்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல எக்ஸ் சர்வீஸ் மேன்னா எஸ்ன்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா நோன் சூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்க அப்படின்னா எஸ் சூஸ் பண்ணுங்க. ஓகே, எஸ் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட சர்வீஸோட எல்லா டீடைல்ஸும் இந்த இடத்துல நீங்க வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்ல அப்படின்னா நீங்க நோ கொடுத்துருங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்க பிடபிள்யூடி ஸ்டூடெண்டா, மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்டா அப்படின்னு கேட்பாங்க. சப்போஸ் மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே அந்த சர்டிபிகேட் நம்பரு, என்ன மாதிரியான டிசபிலிட்டின்னு எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா இதுல என்டர் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பிடபிள்யூடி இல்ல அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஓகே, சோ நோ கொடுத்துட்டு அடுத்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸ், அதாவது நான் வந்து யூஆர் கொடுத்தேன் இல்லையா, யூஆருக்கு பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸ்னு ஒரு சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட் வந்து சப்மிட் பண்ணலாம். நீங்க ஓபிசின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிபிகேட்டோட நம்பர் வந்து என்டர் பண்ணணும் அதுல. ஓகே, என்ன கேட்டகரியோ அதுக்கான டீடைல்ஸ் வந்து நீங்க என்டர் பண்ணணும். நான் யூஆர் கொடுத்ததுனால நான் வந்து இபிசி எக்கனாமிக்கலி பேக்வர்டு சர்டிபிகேட்டோட இது அந்த வச்சிருந்தேன் அப்படின்னா யூஆர் வந்து சர்டிபிகேட் வந்து இது பண்ணணும்னு அவசியம் எல்லாம் இல்ல. சப்போஸ் நீங்க யூஆர்ல எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸ் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா உங்களை பாத்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில வச்சுட்டு உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாகும். சப்போஸ் அந்த சர்டிபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா
இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அதே இது நீங்க வந்து இபிசி இல்ல, இடபிள்யூஎஸ்சி இல்ல, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கிடையாதுன்னா நோ கொடுங்க. ஓகே, இது வந்து யாருக்கு கேட்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஆர்ல அப்ளை பண்றவங்களுக்கு. நான் என்னோட கேட்டகரி யூஆர்ன்னு கொடுத்ததுனால எனக்கு இது வந்திருக்கு. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நீங்க வந்து ரயில்வேல ஒர்க் பண்றீங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் வந்து, அதாவது மத்த வேற எதுலயாவது ஒர்க் பண்றீங்கன்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணிருப்பீங்க இல்லையா, சிசிஏ கேண்டிடேட்டா இருப்பீங்க இல்லையா. சப்போஸ் நீங்க நார்மல் கேண்டிடேட் ஓபன்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல நோ கொடுத்துருங்க. இல்ல நீங்க ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுங்க. ஆர் யூ ஏ கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ் இன் ரயில்வே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் பொசசிங் என்ஏசி கிராண்டட் பை என்சிவிடி. உங்ககிட்ட இந்த சர்டிபிகேட் இருக்கு, ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து எஸ் கொடுத்துருங்க. சோ இந்த இடத்துல உங்களோட அப்ரண்டிஸ்ஷிப்போட டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும். என்ன ட்ரேட்ல நீங்க வந்து அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங்கோட டேட் எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எப்போ வந்து ட்ரைனிங்கோட டேட் வந்து முடிஞ்சிச்சு, எவ்வளவு நாள் வந்து ட்ரைனிங் பண்ணிருக்கீங்க, உங்க சர்டிபிகேட்டோட நம்பர் என்ன, எந்த டேட்ல சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிருக்காங்க, எவ்வளவு மார்க் அப்டைன் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க, டோட்டல் மார்க் எவ்வளோ, எல்லாத்தையுமே இந்த இடத்துல என்டர் பண்ணிருங்க. சிசிஏ கேண்டிடேட்டுக்கு பாத்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட் இருக்கு குரூப் டில. ஏன்னா உங்களுக்கு சிபிடில நீங்க ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணாலே இந்த மார்க்கை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம், உள்ள போயிடலாம். ஓகேவா? சப்போஸ் நீங்க வந்து அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நோ வந்து சூஸ் பண்ணிருங்க. ஓகேவா? அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் சூஸ் பண்ணி நான் சொன்ன டீடைல்ஸ் என்டர் பண்ணுங்க. அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணல அப்படின்னா நோவே சூஸ் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீடைல்ஸ் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க. அதாவது ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 500 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணணும். அதே இது ஜெனரல்ல நீங்க விமனா இருக்கீங்க, எல்லா பொண்ணுங்களுக்கும் எல்லா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 250 ரூபா தான். சோ மேல் கேண்டிடேட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க யூஆர்ல வரக்கூடிய மேல் கேண்டிடேட், ஓபிசில வரக்கூடிய மேல் கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா 500 ரூபாய் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். மத்தபடி இருக்கக்கூடிய ஃபீமேலு, எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேனு, பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட் நீங்க எல்லாரும் 250 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணணும். நீங்க பே பண்ணக்கூடிய ஃபீஸ்ல அந்த 250 ரூபாய் ஃபீஸ வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 500 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணக்கூடிய ஜெனரல் கேட்டகரியில வரக்கூடிய மென்னு பிளஸ் ஓபிசியோட மென் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னா 400 ரூபாய் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. சோ அந்த ரீஃபண்ட் பண்றதுக்கு பேங்கோட டீடைல்ஸ் வந்து நீங்க என்டர் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கரெக்டா என்டர் பண்ணுங்க. எந்த பேங்க்குக்கு உங்களுக்கு அந்த எக்ஸாமோட ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துல கரெக்டா என்டர் பண்ணுங்க. ஓகேவா? என்டர் பண்ணிட்டு இங்க வந்து சேவ் கொடுத்துருங்க. ஓகேவா? சேவ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதர் டீடைல் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து என்டர் பண்ணணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன ஆர்டர்ல நீங்க என்டர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10th என்டர் பண்ணுங்க, அப்புறம் +2 என்டர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டிகிரி என்டர் பண்ணுங்க. மேம் இதோட குவாலிஃபிகேஷனே 10th தானே, அப்ப 10th மட்டும் என்டர் பண்ணவா அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ எல்லா டீடைல்ஸும் என்டர் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் 10th என்டர் பண்ணுங்க. இல்ல நீங்க 10th முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருக்கீங்கன்னா 10th என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐடிஐ என்டர் பண்ணுங்க. இல்ல 8th முடிச்சுட்டும் சில பேர் ஐடிஐ படிச்சிருப்பீங்க, அப்ப 8th என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐடிஐ வந்து என்டர் பண்ணுங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணுங்க, டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணுங்க. ஓகே, சோ உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்க, குவாலிஃபிகேஷன், சோ 10th ஸ்டாண்டர்டா, சோ அதை என்டர் பண்ணுங்க. எந்த ஸ்டேட்ல முடிச்சீங்க, தமிழ்நாடு, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அது, என்ன போர்டு, ஸ்டேட் போர்டா மெட்ரிகா, ஓகேவா? சோ அந்த போர்டை எழுதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்னு இந்த இடத்துல எழுதிருங்க. ஓகேவா? சோ வெறும் ஸ்டேட் போர்டு வேண்டாம், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்னு போடுங்க. ஏன்னா கர்நாடகால இருக்கிறவங்க இருப்பாங்க, இல்ல ஆந்திரால படிச்சவங்க இருப்பாங்க. அதனால நீங்க இதுல வந்து தெளிவா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்னு போட்டுருங்க. ஓகேவா? சோ டேட் ஆஃப் பாசிங்ல வந்து உங்க சர்டிபிகேட்ல பாஸ் பண்ண டேட் இருக்கும் இல்லையா, சோ அந்த டேட்டை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. உங்க ரோல் நம்பரும் உங்களோட மார்க் ஷீட்ல இருக்கும். ஓகேவா? சோ அதை பார்த்து ரோல் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சர்டிபிகேட்டோட சீரியல் நம்பர் இருக்கும். மேல பாத்தீங்கன்னா எல்லா சர்டிபிகேட்லயும் இந்த சீரியல் நம்பர் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பரையும் இங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல சேவ் கொடுங்க. நான் ஆல்ரெடி டீடைல்ஸ் என்டர் பண்ணதுனால எனக்கு அப்டேட்னு கேக்குது. ஓகே, சோ டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு இங்க வந்து சேவ் கொடுத்துருங்க. ஓகே, சோ உங்க சர்டிபிகேட்ல மேல பாத்தீங்கன்னா சான்றிதழ் எண்ணுன்னு இருக்கும். ஓகேவா? சோ அந்த நம்பரை இந்த இடத்துல நீங்க வந்து என்டர் பண்ணிட்டு சோ என்ன பண்ணிக்கணும், சேவ் பண்ணிக்கணும். ஓகேவா? சப்போஸ் இந்த அப்ளை பண்றதுல டவுட் இருந்துச்சுன்னா நீங்க லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி எப்பனாலும் கேட்டுக்கலாம். சோ தெளிவா அப்ளை பண்ணுங்க. ஓகே,
ஸோ நீங்க ஐடிஐயும் படிச்சிருக்கீங்க, 10th முடிச்சிருக்கீங்க, அதுக்கடுத்து ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆடை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் என்டர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஐடிஐனா ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா அந்த ஐடிஐயோட டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நீங்க வந்து என்டர் பண்ணுங்க. உங்ககிட்ட என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க ஆட் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், அந்த டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிக்கலாம். வெறும் 10th மட்டும் தான் வச்சிருக்கீங்க கையில அப்படின்னா 10th டீடைல்ஸ் மட்டும் இந்த இடத்துல தெளிவா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபைனலா என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் இருக்கும், ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ வந்து நீங்க என்டர் பண்ணணும். ஓகேவா, ஸோ போட்டோ வந்து தெளிவா என்டர் பண்ணணும். ஏன்னா போட்டோ அப்லோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. போட்டோவும் சைனும் தெளிவா இருக்கணும். ஓகே, ஸோ போட்டோ பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும், எந்த மாதிரிலாம் இது பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. சாம்பிள் ஆஃப் ஃபியூ ரிஜெக்டபிள் போட்டோஸ் இருக்கு பாருங்களேன், இதை கிளிக் பண்ணுங்க. இதுல இந்த மாதிரி போட்டோ வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி போட்டோல கண்ணை மூடிட்டு எடுத்திருந்தீங்கன்னாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தலையில தொப்பி வச்சுட்டு ஏதாவது போட்டோ எடுத்திருந்தீங்கன்னாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சன்கிளாஸ் ஏதாவது கண்ணாடி போட்டு போட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு சைடா திரும்பி நின்று போட்டோ எடுக்கிறது, ரொம்ப லைட்டா இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் வந்து ஒரு மாதிரி பிளர்ரா இதா தெரியுறது, அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. உங்களோட போட்டோ வந்து இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். உங்களோட ஃபேஸ் வந்து கிளியரா தெரியற மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து எடுங்க. அந்த போட்டோ பாத்தீங்க அப்படின்னா இப்ப பசங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்றீங்க, அதனால இந்த டிஷர்ட் எல்லாம் போட்டு போட்டோ எடுக்காதீங்க. நீட்டா ஒரு ஃபார்மல் ஷர்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஷர்ட் போட்டு நீட்டா ஒரு போட்டோ எடுத்து அதை வந்து சாஃப்ட் காப்பியாவும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 பிரிண்ட் போட்டு ஹார்ட் காப்பியாவும் கையில வச்சுக்கோங்க. ஏன்னா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணும்போது இன்னும் நிறைய போட்டோஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஓகேவா, சோ இந்த மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ மேலுக்குன்னு பாத்தீங்கன்னா நான் ஃபீமேல்னு கொடுத்ததுனால எனக்கு ஃபீமேலோட போட்டோஸ் சாம்பிள் போட்டோஸ் எல்லாமே வருது. சப்போஸ் நீங்க மேல் நீங்க வந்து உங்களோட ஜெண்டர் வந்து மேல் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சாம்பிள் ஆஃப் ஃபியூ ரிஜெக்டபிள் போட்டோஸ் கொடுத்தீங்கன்னா பசங்களோட போட்டோஸ் வந்து எப்படி இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லாமே வந்துரும். ஓகேவா, சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். ஓகே, அதோட பிக்சல் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இந்த இடத்துல ப்ரௌஸ் பண்ணுங்க. ஓகே, சோ ப்ரௌஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப் இல்ல உங்களோட போன்ல பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்க போட்டோ வச்சிருக்கீங்களோ அந்த ஃபைலை சூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ போட்டோல வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் வர மாதிரி நீங்க வந்து போட்டோ வந்து அப்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் அவங்க என்ன பிக்சல் சொல்லியிருக்காங்களோ அந்த பிக்சல்ல உங்களோட சைனை வந்து கரெக்டா அப்லோட் பண்ணிருங்க. சோ அப்லோட் பண்ணிட்டு இங்க சேவ் கொடுங்க. ஓகேவா, சோ சேவ் கொடுத்துட்டு திருப்பி என்ன பண்ணணும்னா இங்க நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, சோ இந்த நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த போஸ்ட் வித்தின் த செலக்டட் ஆர்ஆர்பின்னு வரும். ஓகேவா, சோ உங்களோட போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த இடத்துல நீங்க கொடுக்கணும். ஓகேவா, சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் தனியா வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். சோ கேர்ள்ஸுக்கு எந்த ஜாப் வந்து ஃபீல்டு ஒர்க் வந்து எது கம்மியா இருக்கும், எது வந்து பாத்தீங்கன்னா இன்டோர் ஜாபா இருக்கும், எது வந்து அவுட்டோர் ஜாபா இருக்கும் அப்படிங்கக்கூடிய எல்லாத்துக்குமே நான் வந்து உங்களுக்கு தனித்தனியா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா, சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். உங்களுக்கு எந்த ஆர்டர்ல போஸ்ட் வேணுமோ அதை வந்து ஒன் பை ஒன்னா நீங்க வந்து கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல இந்த பிளஸ் சிம்பிள் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, சோ இந்த ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே எப்படி சூஸ் பண்ணணுங்கிறதுக்கு தனி வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். சோ எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்க ஒரு ஆர்டர்ல வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா, சோ இத பத்தி தனியா ஒரு வீடியோல நான் எல்லா போஸ்டையும் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 13 போஸ்ட் கிட்ட இருக்கு. சோ 13 போஸ்டும் என்னென்ன ஜாப் வந்து எப்படி இருக்கும், கேர்ள்ஸுக்கு வந்து எது சூட்டபிளா இருக்கும், எது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஃபீல்டுல இருக்கிற மாதிரி இருக்கும், எது வந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்குங்க கூடிய எல்லா டீடைலுமே உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். ஓகே, சோ இந்த இடத்துல நீங்க போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் எக்ஸசைஸ்ட் அண்ட் செக்டு மை ஆர்டர் ஆஃப் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். சோ இதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல டிக்ளரேஷன் இருக்கும். ஓகே, ஐ ஹியர் பை டிக்ளேர் தட் ஐ ஹேவ் கான் த்ரூ த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஓகேவா, சோ அந்த டிக்ளரேஷனையும் நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னு பாருங்க, கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பிளேஸ் வந்து சூஸ் பண்ணணும். சோ பிளேஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா சோ உங்களோட பிளேஸ் நீங்க எந்த ஏரியாவோ அதை சூஸ் பண்ணணும். அதாவது உங்களோட மாவட்டத்தோட வந்து நீங்க சூஸ் பண்ணிருங்க. இப்ப திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னா திருநெல்வேலி, தென்காசினா தென்காசின்னு உங்களோட மாவட்டத்தை வந்து சூஸ் பண்ணிருங்க. ஓகேவா, சோ ஊர் வந்து போட வேண்டாம், உங்களோட மாவட்டத்தையே நீங்க வந்து போட்டுருங்க. ஓகேவா, சோ இல்லனா பக்கத்துல இருக்க சிட்டி ஏதாவது கரெக்டா போட்டுருங்க. போட்டுட்டு இந்த இடத்துல உங்களோட சைன் அப்படி இருக்கும் நீங்க அப்லோட் பண்ணது. இங்க வந்து ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் இருக்கும். ஓகே, சோ இதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ப்ரிவ்யூ பண்ணி பாத்துக்கலாம்.
ஸோ உங்களோட நீங்க அப்ளை பண்ணும்போது கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டீடைல்ஸ், உங்களோட அட்ரஸ், மத்த என்னென்ன டீடைல்ஸ்லாம் கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு டைம் இந்த ப்ரிவ்யூ அப்ளிகேஷன்ல செக் பண்ணிருங்க. ஸோ ப்ரிவ்யூ அப்ளிகேஷன்ல எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லாத்தையும் கரெக்டா செக் பண்ணிருங்க. போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்கீங்களாங்கிற எல்லாத்தையுமே கரெக்டா செக் பண்ணிட்டு இங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிருங்கன்னா இங்க சப்மிட் இருக்கும். ஸோ இந்த சப்மிட்டை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கப்புறம் எந்த கரெக்ஷனுமே பண்ண முடியாது. ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ஸோ நான் அதனாலதான் சொல்றேன், நீங்க அப்ளை பண்ணது அந்த ப்ரிவ்யூ அப்ளிகேஷன்ல ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவைனாலும் கரெக்டா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்க வந்து இந்த சப்மிட்டை கிளிக் பண்ணுங்க. ஓகே. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் வந்து வந்துடும். ஸோ இந்த இடத்துல பேமெண்ட் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 250. இங்க ரீஃபண்ட் பாலிசின்னு போட்டிருக்காங்க பாத்தீங்களா, கண்டிப்பா இந்த 250 ரூபாய் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நான் ஃபீமேல் அப்படிங்கறதுனால எனக்கு வந்து 250 வந்து ஃபீஸ். ஓகேவா. அதே இது நீங்க மேல் கேண்டிடேட்ல பாத்தீங்க அப்படின்னா ஓபிசி ஜென்ரலா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபாய் இந்த இடத்துல நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க பே பண்றதுக்கு இங்க பே வித் SBI இ-பேன்னு இருக்கும். ஓகே. சோ இதை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா. சோ கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மலா எப்படி பேமெண்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பேமெண்ட் பண்ணிருங்க. ஓகே. சோ இங்க பேமெண்ட் பேஜுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஓகேவா. சோ டெபிட் கார்டு வச்சு பே பண்றீங்களா, இல்ல இன்டர்நெட் பேங்கிங் பண்றீங்களா, இல்ல UPI வச்சு பே பண்றீங்களா, அதாவது கூகுள் பேல இருந்து பே பண்றீங்களா UPI வச்சு, இல்ல கார்டு யூஸ் பண்ணியும் நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். உங்களோட கார்டு நம்பரு, அதுக்கப்புறம் அதுல இருக்க நேம், நார்மலா ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணும்போதெல்லாம் எப்படி வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி UPI யூஸ் பண்ணியும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், UPI வழியாவும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலா பே பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்தையுமே கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷனையும் பாத்தீங்கன்னா ஒரு PDF ஆவோ இல்லைன்னா பிரிண்ட் போட்டோ நீங்க வந்து என்ன பண்ணிருங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஏன்னா ஃபியூச்சர்ல அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அப்ளை பண்றதுல இருந்து கடைசி ஹால் டிக்கெட் வந்து CBT எழுதி PET முடிச்சு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா எல்லா டேட்டாவையும் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா வச்சுக்கணும். ஓகேவா. சோ இதான் அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். சோ இந்த அப்ளிகேஷன்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. சோ இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்ளை பண்றதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, இல்ல இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. அப்ளை பண்ணும்போது ரொம்ப கவனமா அப்ளை பண்ணுங்க. ஓகேவா. சோ எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது சப்மிட் பண்ணிட்டோம்னா. அதனால அப்ளை பண்ணும்போது ரொம்ப பொறுமையா அப்ளை பண்ணுங்க. பிரவுசிங் சென்டர்ல அப்ளை பண்ணிட்டு ஹால் டிக்கெட் எடுக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, மேம் நான் அப்ளை பண்ணல, பிரவுசிங் சென்டர்காரங்க என்னோட நேம தப்பா கொடுத்துட்டாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு காரணமும் சொல்லாதீங்க. ஓகேவா. சோ பெர்ஃபெக்ட்டா நிறுத்தி நிதானமா அப்ளை பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணுங்க. ஓகே. கரெக்ஷன் விண்டோ ஓபன் ஆகும். பட் கரெக்ஷன் விண்டோல பாத்தீங்க அப்படின்னா எல்லா டீடைல்ஸையும் கரெக்ட் பண்ண முடியாது. சில டீடைல்ஸ் மட்டும் தான் கரெக்ட் பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்டே தெளிவா பொறுமையா உட்கார்ந்து அப்ளை பண்ணிருங்க. ஓகேவா. சோ இப்போ இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு நான் இப்பதான் மேம் படிக்க ஆரம்பிக்கிறேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1999 இருக்கும். இதோட வேலிடிட்டி வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுல எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிருவோம். எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ் எல்லாமே, அதோட டைம் டேபிள் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கையில கொடுத்துட்டு எவ்ரி சாட்டர்டே இதுல வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேவா. சோ குரூப் டி பாஸ் பண்றதுக்கு இதுல இருக்கிறத மட்டுமே நீங்க படிச்சாலே போதுமானது. நீங்க CCA கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, இல்ல நார்மல் ஸ்டூடெண்ட், அதாவது எந்த ஒரு ரிசர்வேஷனுமே இல்லாத ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்ன கொடுத்திருக்கோமோ அந்த பிளானை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு 4 மாசத்துல, நீங்க பிகினரா இருக்கீங்க, 0 லெவல்ல இருக்கீங்கனாலும் ஒரு 4 மாசத்துல உங்களால ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ரெடியாக முடியும். இப்ப இருந்து கரெக்டா ஒரு 4 மந்த்ஸ் வந்து கரெக்டா எஃபோர்ட் போடுங்க. சக்சஸ் வந்து உங்களுக்கு தான். சோ குரூப் டிக்குன்னு தனியா ஒரு பேட்ச் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ படிக்க ஆரம்பிக்காத ஸ்டூடெண்ட் சோ ஜாயின் பண்ணிட்டு படிங்க. ஓகேவா. அதே மாதிரி NTPCக்கு நீங்க வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்க, இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா NTPCக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த செகண்ட் பேட்ச்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு NTPCக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், கரண்ட் அஃபேருக்கான PDF வேணும் அப்படின்னாலும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகேவா. சோ இதுலயே ஜாயின் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். சோ படிங்க, படிச்சாதான் போஸ்டிங் வாங்க முடியும். அதனால சின்சியரா உட்கார்ந்து படிங்க. அப்ளிகேஷன்ல டவுட் இருந்தாலும் ஹெசிடேட் பண்ணாதீங்க.
லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? அது மாதிரி குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா குயிக்கா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நாம வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். அதனால டிலே பண்ணாம குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.